செம்ம எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷனோட ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டை தாண்டி போகாத அளவுக்கு செம்ம எக்ஸ்க்ளூசிவாக எல்லா கலெக்ஷனும் வைட் ரேஞ்ச் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, இது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஹேண்டில் இருக்கு. இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்க வரவங்க எப்படி 100 பீஸ் வாங்குறாங்க. அதாவது நீங்கள் 12 பீஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து ஹோல்சேல். அது 100 பீஸ் வாங்கும்போது என்ன ஆகுது, அது ஹோல்சேல் டு ஹோல்சேலாக வருது. அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நம்ம கடை ரேட் இருக்கும். 60 rupees, 70 rupees, 90 rupees, 80 rupees, இது 140 rupees, 100 rupeesல இருந்து அப் டு ஒரு 180 rupees வரைக்கும் உள்ள ஹாட் பாக்ஸஸ் மொத்தமா நீங்க வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க வந்து மொத்தமாவே வாங்கிக்கலாம். ரெண்டு சேர்த்து 110 ரூபா வித் பாக்ஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா என்னோட பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 110 rupees வரும். 3 பீஸ் செட் வரும் இதுலயே. அப்படியே இதுல 3 பீஸ் செட் சென்டாக்ல வரும். உங்களுக்கு பாட்டில்ல பொறுத்தவரை நம்மகிட்ட ரொம்ப கலெக்ஷன் இருக்கு. 50 rupeesல இருந்து நம்ம ஸ்டார்டிங் கொண்டு வரலாம். 50 rupeesல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க கோடி கணக்குல வித்துருக்கோம். பீசஸ் நம்பர் ஆஃப் பீசஸ் சொல்றேன். 50 rupees நம்பவே முடியல சார். எனக்கு டெய்லி பிசினஸ் இருக்கோ இல்லையோ டெய்லி 5000 பீசஸ் இது சேல் ஆகும். இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து லைட் வெயிட் ஐட்டம். லைட் வெயிட் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 40 rupeesல இருந்து நமக்கு கொடுக்க முடியும். இதோட சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 40 rupees, 50 rupees, 60 rupees, 70 rupees, 80 rupees வரும். குவாலிட்டியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். இதில் வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து அப் டு பிக் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அக்ரிலிக் பாக்ஸ் மேடம். இது சம்மர் ட்ரெண்டாக போயிட்டு இருக்க பிட்ச் வாய் ஜார்ஸ் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிட்டர்ன் கிஃப்ட்னாலே இப்போதான் இதுக்கு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கடையில் வாங்குறதுலேருந்து என்கிட்ட ஒரு 20% கம்மியாக வேணா வாங்க. ட்ரெண்டிங்கில் இருக்க பிட்ச் வாயில் டோட்டல் பிட்ச் வாய் நம்மகிட்ட கிடைக்கும். உங்ககிட்ட ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேயே பல கலெக்ஷன்ஸ் இருக்கும். உங்ககிட்ட மணி பேங்க்லேயே பல கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஹே गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு நினைக்கிறேன். இன்னைக்கான ஸ்பெஷல் வீடியோ கல்கத்தா ஸ்டோர் தான் வந்திருக்கோம். செம்ம எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷனோட ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பட்ஜெட்டை தாண்டி போகாத அளவுக்கு செம்ம எக்ஸ்க்ளூசிவா எல்லா கலெக்ஷனும் வைட் ரேஞ்ச் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க. டிஸ்பிளே பண்ணும் போதே பார்த்த உடனே எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு யோசனை வர அளவுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். பல்க் ஆர்டர் நீங்க எவ்வளவு தேவைப்பட்டீங்கனாலுமே இங்க இருந்து வாங்கிக்கலாம். ஸோ இவங்க ஷாப் எப்படி எல்லாம்னு கேட்டீங்கன்னா பாரிஸ்ல கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகர்வால் ஸ்வீட்ஸ்லேருந்து ஒரு 3rd பில்டிங் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு ராம் பிளாசால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இவங்க லொக்கேட் ஆயிருக்காங்க. வேற எந்த பிரான்ச்சஸும் கிடையாது. இவங்ககிட்ட எக்ஸ்க்ளூசிவாக எல்லா கலெக்ஷன்ஸும் உள்ள இருக்க போகுது. நம்ம சாரையும் கனெக்ட் பண்ணி கேட்டுடலாம். நம்மளோட சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்றதை பார்த்துருக்கோம். சாரை கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஹாய் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஃபேமிலிக்குள்ள வந்திருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லுங்க, உங்க ஷாப் நேம் சொல்லுங்க. நம்ம கடை பேர் கல்கத்தா ஸ்டோர் ஹோல்சேல் ஷாப் ஒன்லி ஃபார் ரிட்டன் கிஃப்ட். ரிட்டன் கிஃப்ட் மீன்ஸ் ரீசெல்லருக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் இது. அப்புறமா எங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் மொத்தமாக எங்கள் கடையில் வாங்கணும் அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸும் எங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டில் எல்லா ஐட்டம் கிடைக்கும். ஈவன் எல்லா ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட் இந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே சார். சவுகார்பேட்டில் நிறைய ஷாப்ஸ் இதுக்காகவே இருக்குது ஸ்பெஷலாக. நான் ஏன் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் ஷாப் வரணும்? கரெக்ட் தான் நீங்கள் கேட்டது. எல்லா கடையும் கிஃப்ட் ஷாப்புன்னு எல்லா கடையிலையும் இருக்குது. ஆனால் ரிட்டன் கிஃப்ட்டுக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே கடை நம்ம கடை மட்டும் தான். அதுவும் இவ்வளோ டிஸ்பிளே வச்சுட்டு மற்றபடி எல்லா கடையிலையுமே கிஃப்ட் அப்படிங்கிறது வேறு, ரிட்டன் கிஃப்ட் அப்படிங்கிறது வேறு. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு உண்டான ஆல் பிளாட்ஃபார்மில் இருக்கிற என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ, எந்த ஐட்டம் நீங்கள் கேட்குறீங்களோ, கஸ்டமைஸ்டு வேணும், இல்லை எனக்கு பர்டிகுலராக இதே மாதிரி டிசைன் வேணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு எனி ஐடியா, ஏதாவது இந்த ஐடியாவில் இருக்கிற ஒரு ஐடியா இருக்க வேணும் அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாம். இப்போ எனக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் வேணும். என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் பல்க் ஆர்டராக உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வாட்டர் பாட்டிலே எடுக்கிறேன். இப்போ ஒரு கார்பரேட் ஆர்டர் வருதுன்னா அதுலேயே எனக்கு நேம் பிரிண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? இப்போ கார்பரேட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ ஆல்ரெடி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். கார்பரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே கஸ்டமைஸ்ட் பண்ணி பிராண்டு போட்டு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். பாக்ஸ் பண்ணி கொடுக்குறோம், பாக்ஸில் பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸ் இருக்குது. அதை வந்து இப்போ பர்த்டேக்குன்னா ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னா நம்ம கையில் இருக்குது. ஆக மொத்தம் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் உங்களை நம்பி நாங்கள் வந்தால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்ல போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கிறாங்க, கன்சீவாக இருக்கிறதுக்கு வளைகாப்புக்குன்னா வளைகாப்புக்கு உண்டான ஒரு ரிட்டன். சரி, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த காலம் ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கும் வாங்கிக்கிறாங்க, கல்யாணத்துக்கும் வாங்கிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆக மொத்தம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எந்தெந்த வீடு கிரகப்பிரவேசத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா ரிட்டன் கிஃப்ட்டும் மொத்தமாக ஒரு 5000 பீஸ் வேணும், 10000 பீஸ் வேணுனாலும் நம்ம கொடுக்க முடியும். பெரிய கார்பரேட் இப்போ நீங்கள் பாலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் சில ஹாட் பாக்ஸஸ்லாம் மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க. 500 பீஸ், 1000 பீஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரேட் ஹெவியாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சார். இப்போ நான் பல்காக தான் எடுக்கணுமா உங்கள் ஷாப்புக்குள்ளே என்ட்ரானா எப்படி? இல்லை, கரெக்டாக தான் நீங்கள் கேட்குறது. அதாவது எப்படின்னா கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த வேலையிலேருந்து தான் நம்ம ரிட்டன் பீசஸ் கூட எடுப்பேன். 50 பீசஸ் எடுக்கலாம். 50 பீசஸ் எடுக்கிறீங்களா, 500 பீசஸ் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. கஸ்டமருக்கு என்ன தேவையான ரேட் அப்படிங்கிறத கான்செப்ட். இப்போ கஸ்டமர்னா எல்லா கஸ்டமருமே வந்து எனக்கு 1000 ரூபாய்க்கு வேணும், 2000 ரூபாய்க்கு வேணும்னு வாங்க போகிறது இல்லை. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பையிங் கெப்பாசிட்டி அப்படின்னா 50 rupeesலேருந்து 100 rupees இருக்கா, இது ஒரு கேட்டகரி.
100 rupeesல இருந்து ஒரு 200 rupees இருக்கா, இது ஒரு கேட்டகரி. சரி, அப்போ 200 rupeesல இப்போ நீ கார்பரேட் கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசிக்கலாகவே கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, ஒரு 500 rupees கேட்பாங்க. சரி, ஓகே சார். நான் உங்கள் ஷாப் வர்றது வந்து பட்ஜெட்டுக்கும் எதிர்பார்த்து வரலாம், கலெக்ஷன்ஸும் வரலாம். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர் இருந்தாலும் உங்கள் ஷாப்புக்குள்ள வரலாம், மினிமலான ஆர்டர் இருந்தாலும் வரலாம். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் ஷிப் பண்ணி எந்த ஒரு நாள் இப்போ ஆல் ஓவர் இப்போதைக்கு உண்மையாக சொல்ல போனால் பிஸ்னஸ்க்காக சொல்கிறதுன்னு இல்லை, கன்னியாகுமரிக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், காஷ்மீருக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் கன்னியாகுமரி டு காஷ்மீருங்கிறது நம்ம ஆனால் இது வரைக்கும் அப்ராடுக்கு கொடுத்துருக்கோம். அப்ராடுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமரே வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட இருந்து ரீசெல்லர்ஸ் வாங்குறாங்க. யூஎஸ்க்கு நான் அனுப்புகிறேன், கனடாக்கு அனுப்புகிறேன். அது ஸோ வேர்ல்டு வைடாக இப்போ எல்லா இடத்துக்கும் போகுது. இதுதான் உண்மையும். அதே மாதிரி ரீசெல்லராக இருக்கேன், நான் என் பேர்லேயே அனுப்புங்கனாலும் அனுப்பி விட்டுருங்க. உங்களுக்கு நான் முன்னாடி அமௌண்ட் கொடுத்துட்டா கூட எந்த நேம்ல ஃப்ரம் அட்ரஸ் போடணும். ரீசெல்லருக்கு நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆர்டர் எடுத்துருவாங்க, ஆர்டர் எடுத்துட்டு எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க, இந்த அட்ரஸ்க்கு திருவண்ணாமலைக்கு அனுப்பி விடுங்க, இந்த இடத்துக்கு கோயம்புத்தூருக்கு அட்ரஸ் அனுப்பி விடுங்க. 10 பீஸ் இருந்தாலும் அனுப்புவீங்களா சார்? ஆமா. இப்போ இது ஒரு கஸ்டமர் வந்து சிவகாசிக்கு ஒரு கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. டோட்டலா வந்து 700 பீஸ். 700 பீஸ் வந்து பிச்சுவாய் ஜார் வந்து 700 பீஸ். அது ஒரே கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபயர் கம்பெனிக்கு போகுது, அவங்களுக்கு அது மாதிரி எடுத்து. சரி, பிச்சுவாய் ஜார்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இன்ஸ்டா ஒரு ரீல் திறந்தாலே கண்டிப்பாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்னாலே அதான் போயிட்டு இருக்கு. அதோட ஸ்டார்டிங் பட்ஜெட் உங்கள் ஷாப்பில் என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங் பட்ஜெட் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுவாய் வந்து 90 rupeesல இருந்து எங்கள் கையில் இருக்கு. ஓகே. வாட்டர் பாட்டில் பக்கம் போனால் ஒரு 50 rupeesல எங்கள் கையில். ஹாட் பாக்ஸில் போனால் சார்? ஹாட் பாக்ஸில் போனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ், ஸ்மால் லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சம்படிஸ் எனக்கு கம்மி பட்ஜெட்டில் கேட்கறதுனால நான் சொல்கிறேன், ஒரு 55 rupees அப்படிங்கிறது ஒரு பட்ஜெட்டில் இருக்குது. அதுலேருந்து அப் டு நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனாலும் எல்லாரும் ஃபேவரபுளாக வாங்குறது அப்படின்னா 100, 150, 200. இது வந்து எல்லாருமே அவங்களோட கரெக்டான அப்படியே கலெக்ஷன்ஸே காமிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பாத்துறலாமா சார்? பாருங்க மேடம். என்ன சார் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் நீங்க கேட்டீங்க, ஆசை கேட்டதுனால உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இது வந்து ஒரு 52 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். இது 52 rupees. இது ஒரு 52 rupeesல ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இது பரவாயில்லை. இது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஹேண்டில் இருக்கு. ஓ, இதுல எனக்கு பல்க் ஆர்டர்னாலும் தந்துருவீங்க? பல்க் ஆர்டர்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆமா. இது பாத்தீங்கன்னா இது 3 லேயரே வந்து 125 rupees தான். 125 3 லேயர்ஸ். 3 லேயரே 125 rupees தான். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் 90 rupees, 100 rupees, 150, 160, 75 rupees, 80 rupees. இது ஒரு 80 rupees, 125 rupees, 180 rupees. அதே மாதிரி எல்லாமே அந்த ஸோ ஒரு புரியுதுங்களா? அதுதான் 200ல கிடையவே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 125லேயே முடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதனோட ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும், உங்களுக்கு பிக் சைஸாக வரும் உங்களுக்கு. சொல்லுங்க சார். அப்போ 200 ரூபாய்க்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. 200 ரூபாய்க்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 rupees, 90 rupeesல கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இந்த மாதிரி பெரியஸ்லாம் கூட பிக் சைஸஸ், அதாவது சைஸஸ் பெருசாகும் போது 150, 200 அந்த மாதிரி ரேஞ்சு போகும். 180, 170 தான். அது கூட அதுல நமக்கு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 90 rupees, 100 rupeesல கிடைக்கும். இவ்வளவு பெரிய மசாலா டப்பா மாதிரி இருக்கும், பெருசா. இதான் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு தகுந்தால மேடம் நம்ம வைக்க முடியும். நார்மலா இது வந்து ஒரு சும்மா ஒரு கடை மாதிரி கிடையாது. ரிட்டர்ன் கிஃப்ட்னா என்ன இருக்கு? एक्चुअली டிஸ்ப்ளே கவுண்டர் கரெக்ட்டுங்களா? சரி, டிஸ்ப்ளே கவுண்டர் அப்படிங்கறத விட எப்படின்னா, இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்க வரவங்க எப்படி 100 பீஸ் வாங்குறாங்க. அதாவது நீங்க 12 பீஸ் வாங்குனீங்கன்னா அது வந்து ஹோல்சேல். அது 100 பீஸ் வாங்கும்போது என்ன ஆகுது, அது ஹோல்சேல் டு ஹோல்சேலாக வருது. அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நம்ம கடை ரேட். இப்போ நார்மலாக இங்கே கடை வச்சிருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம காசு அவங்கெல்லாம் ஹோல்சேல் பண்ணுறாங்க. நம்ம பண்றது ஹோல்சேல் டு ஹோல்சேல். நம்ம மொத்தமா விக்கிறதுனால பல்க் டு பல்க் கொடுக்குறோம். ஆல்ரெடி வெளிய கூட பார்சல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவங்க 12 பீசஸும் கொடுப்பீங்க, 200 பீசஸ் இல்ல 1000 பீசஸ் கூட எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதே இப்போ அவங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு 60 rupees, 70 rupees, 90 rupees, 80 rupees, இது 140 rupees, இது 100 rupees, இது ஒரு 125 rupees. ஸோ பர்டிகுலர்லி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது 3 piece லேயர் செட் இருக்கும் உங்களுக்கு. இது டப்பர் வேர் மாதிரி. இது ஒரு 240, 180. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸஸ் லைன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 rupeesல இருந்து அப் டு ஒரு 180 rupees வரைக்கும் உள்ள ஹாட் பாக்ஸஸ் மொத்தமாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து மொத்தமாகவே வாங்கிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் நம்ம காமிச்சிக்கலாம். ஓகே, இது மாதிரி பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் இருக்கு சார், இதெல்லாம் சொல்லுங்க. லைக் தட் எல்லாமே ஒண்ணுதான். இப்போ இதுல வந்து 2 pieces செட், 3 pieces செட். இப்போ இதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா 2000 ml, 2500 ml வரும். இப்போ 2000 ml வந்தாலுமே அந்த பிரைசஸ் வந்து கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ரேட் வந்து இவ்வளவுதான். புரியுதுங்களா? பெரிய பிரைசஸ் இருக்காது. 180, 200, 220 அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம ரேட் பண்றதே நமக்கு வேலையே இல்லை. மாடல்ஸ் அப்படிதான் இருக்கும்.
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 2 பீஸ் செட்டு, இது 2 பீஸ் செட்டு, அது 3 பீஸ் செட்டு, இது 4500 ml பெருசு, இதெல்லாம் பெரிய பெரிய மொத்தமாக போகக்கூடிய ஐட்டம்ஸு. இது ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் செட்டு வரும், சிங்கிள் பீஸ் 2500 ml, அது 2 பீஸ் செட்டு, அது 2 பீஸ் செட்டு. இது வாட்டர், இது மாதிரி சில் வாட்டர் வைக்கிறதுக்கு ஐஸ் கியூப்ஸ் போடுற மாதிரி. இப்போ அதுலேயே சின்ன சைஸ் இருக்கு, அதுலேயே இது 4 பீஸஸ் செட் இருக்கு. 4 பீஸஸ் செட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா என்ன சார் வரும்? 4 பீஸஸ் செட்னா ஒரு 350 ரேஞ்சஸ் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அது நீங்கள் வந்து போனா ஒரு பாக்ஸே 350 ரூபா. அதே மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா வரும். 3 பீஸஸ் 2 பீஸஸ் செட்டுலாம் 350 ரூபா ரேஞ்சஸ். அது 2 பீஸ் செட்டு 350 ரூபா, 325 ரூபா ரேஞ்சஸ். அதெல்லாம் 350 ரூபா ரேஞ்சஸ். இது 240 ரூபா ரேஞ்சஸ். இது செட்டோட. ஆமா, செட்டோட 2 பீஸ் செட்டோட. அதுக்கு உண்டான பாக்ஸ் வேணா நான் காமிக்க சொல்றேன் உங்களுக்கு, பாருங்க நீங்க. சரி, ஓகே. இப்போ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நீங்க காமிச்சிருக்கீங்க, கரெக்டா சார்? இல்ல வர்ற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட் 52 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்த அந்த எண்ட் கலெக்ஷன் ஒரு 350 400 ரேஞ்ச்க்குள்ளே வரும். ஆமா. சோ இது வந்து ஹாட் பாக்ஸ் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹாட் பாக்ஸ் செக்ஷன் முடிச்சிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த ரேஞ்ச் நம்ம பார்க்கலாம். 150 ரூபாய் 200 ரூபாயில நம்ம பட்ஜெட்டை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச், அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது அக்ரிலிக் பாக்ஸ். இது பியூர்லி அக்ரிலிக். இது பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கு. இது கண்ணாடி மாதிரி இருக்கும், ஆனா பியூர்லி அக்ரிலிக் பாக்ஸஸ். இது இதெல்லாம் வந்து ஏர் டைட் அக்ரிலிக் பாக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 55 ரூபீஸ் வரும் உங்களுக்கு. எது என் கையில இருக்கு? 55 ரூபீஸ் அக்ரிலிக் பாக்ஸ். 2 பீஸ் செட் வரும் உங்களுக்கு. 110 ரூபா பட்ஜெட்ல முடிக்கலாம். ரெண்டு சேர்த்து எவ்வளவு? ரெண்டு சேர்த்து 110 ரூபா வித் பாக்ஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா என்னோட பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபீஸ் வரும் சார். 110 ரூபீஸ் 2 பீஸ் செட்டேவா? இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 பீஸ் 1000 பீஸ் நம்ம கடையில டெய்லி 500 பீஸ் 1000 பீஸ் டெய்லி சேல் ஆகிறது தான். இது 2 பீஸ் பாக்ஸ். இது பிக் சைஸ். 2 பீஸ் 6 பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 160 ரேஞ்சஸ் வரும். பாக்ஸோட ஷேப் அப்படிங்கறத பார்க்க முடியும். இது வந்து மாடுலரோடது. மாடுலர் ஒரு ஐடியாக்காக. ஆமா. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட் வரும் சார். இதே மாதிரி 2 பீஸ் செட் பெரிய பிக் சைஸ் வரும். இதெல்லாம் அக்ரிலிக் பாக்ஸஸ் வந்து 160 150 அந்த மாதிரி 2 ரேஞ்சஸ் இதுல வரும் உங்களுக்கு. பரவாயில்ல. ஒரு சிங்கிள் பாக்ஸே வந்து 250 300 வரும். ஆனா மொத்த செட்டே நீங்க சொல்றது வந்து நம்ப முடியல. இது 3 பீஸ் செட் வரும் இதுலயே அப்படியே. இதுல 3 பீஸ் செட் சென்டாக்ல வரும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா 75 95 to 125 அப்படின்னு மீஸ் வரும். மொத்தமா வாங்குனீங்கன்னா 250 260. நான் என்ன ரேட் மார்க்கெட்ல சேல் பண்ணலாம்? ஒரு சேல் பண்றதை விட இல்ல நான் சப்போஸ் நான் சேல் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார். இப்ப பாக்குறவங்க வந்து ஷாப் வச்சிருக்கலாம், ஆல்ரெடி ஷாப் வச்சவங்களா கூட இருக்கலாம். ஆல்ரெடி ஷாப் வைக்கிறேன்னா அவங்களோட லாபத்தை நம்ம நிர்ணயிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து என்ன லாபம் வைக்கிறதுங்கிறது அவங்க தான் பண்ணணும். அட்லீஸ்ட் இப்போ நீங்க வந்து எப்படின்னா மினிமம் வந்து ரீசெல்லர் எவ்வளவு லாபம் வைக்கணும், அப்புறம் மற்றவங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கி வைக்க மாட்டாங்கல்ல. சரி, அதை வாங்க மாட்டாங்களா, அதனால நம்ம அதை சொல்ல வேண்டாம். சரி, ஓகே. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இப்போ இதே வந்து அந்த மாடல் இருக்கா, இதுல ஒரு மாடல் இருக்கு பாருங்க. இது ஒரு பல வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன சார் காஸ்ட் ஆகும்? இல்ல ஒன்றும் இல்லை, இது எல்லாமே ஒரு 200 180 120. ஓகே, இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அக்ரிலிக்லேயே பல கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபுட் கண்டெய்னர்ல நீங்க பாக்குறது வந்து ஒரு நிமிஷம். இது என்ன சார் சைஸஸ் வரும்? ஸ்டார்டிங் சைஸ் சொன்னீங்க 700 ml. ஓகே, 700 ml இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுல 3 உங்களுக்கு ரேக்ஸ் வர மாதிரி இல்லை, எனக்கு வந்து சிங்கிள் வேணும் 2 வேணும்னு கேட்டீங்கனாலும் அப்படியே ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாங்க ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக காமிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் பிரைசஸ் வந்து 100 ரூபீஸ்க்குள்ள இருந்து இருக்கலாம் சார். இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 300 400 குள்ளே பல கலெக்ஷன்ஸ் இருக்கும். இல்ல அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அக்ரிலிக்ல போகணும்னு அவசியமே இல்லை மேடம். உங்களுக்கு அக்ரிலிக்ல வந்து அவ்வளவு தூரம் போகல. அக்ரிலிக்கை பொறுத்தவரை உங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 50 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப் டு நமக்கு 3 பீஸஸ் செட்டு 250 தான். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் ரீசெல்லர்ஸ் பண்ணுறவங்களுக்கு மினிமம் வந்து 20 to 30% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே மார்க்கெட்டில் வந்து அது 300 விற்கிறது தான் நாங்கள் 250 வித்துட்டு இருப்போம். அதனால மார்க்கெட்டுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ இதே ரீட்டைலர், நீங்கள் ரீட்டைலர் கடையில் போயிட்டீங்கன்னா 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு இதுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வந்து நமக்கு இங்கே நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா நல்ல பிக் ப்ராஃபிட் வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டில் செக்ஷன் போயிடுவோமா? பாட்டிலில் பொறுத்தவரை நம்மக்கிட்ட ரொம்ப கலெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாட்டிலில் பொறுத்தவரை நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரலாம். ஒரு 50 ரூபீஸ்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் கொண்டு வரலாம். என்ன சொல்கிறீங்க? உண்மையாக 50 ரூபீஸா? 50 ரூபீஸ். 50 ரூபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் கோடிக்கணக்கில் விற்றுருக்கோம். பீசஸ், நம்பர் ஆஃப் பீசஸ் சொல்கிறேன். 50 ரூபீஸ் நம்பவே முடியல சார். எனக்கு டெய்லி பிஸ்னஸ் இருக்கோ இல்லையோ டெய்லி 5000 பீசஸ் இது சேல் ஆயிடும். நல்லா இருக்கானா?
இதெல்லாம் ஒரு ரிட்டர்ன் இது கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மினி ஃபிளாஸ்க். உண்மையை சொல்ல போனா இது வந்து ஒரு மினி ஃபிளாஸ்க் தான். 2 hours ஹீட் நிக்குது, 2 hours சில்லு நிக்குதுன்னு எந்த விதமான கஸ்டமர்ட்ட இருந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. கஸ்டமர் நல்லா விரும்பி வாங்கிட்டு போறக்கூடிய எங்களோட நம்பர் 1 ப்ராடக்ட் இது ஒன்று. ஓகே. நம்பர் 2னா நம்ம வந்து இது ஒரு சொல்லலாம். அது என்ன சார்? இதெல்லாம் ஒரு 60 rupees ரேஞ்சஸ் வருது உங்களுக்கு. ஓகே. 50 rupees 60 rupees இங்க பாருங்க. this one இதெல்லாமே கிட்டத்தட்ட நியர்பை அதே ரேஞ்சஸ் தான். 50 60 70 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான். இப்போ இதெல்லாமே வந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு வாங்கணும், ஒரு 50 ரூபா 60 ரூபாயில 70 ரூபாயில வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை நம்ம கையில ரொம்ப இருக்கு. ஓகே. இது எல்லாத்தையும் பிரைஸ் நாங்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியல. நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா இன்னும் பல ஆமா நீங்க வந்து பார்க்கலாம். எவ்வளவோ ரேட் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லி தான். பட் குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 hours எல்லாமே இந்த ஐட்டம் மாதிரி ஐட்டம் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான். சரி. ஓகே. மற்ற ஐட்டங்கள்ல ரொம்ப காஸ்ட்லின்னா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா மார்க்கெட் பிரைஸை விட உங்க கிட்ட கம்மியா தான் இருக்கும். பிரைஸ் எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா இது ஹோல்சேல் ரேட்ல வாங்கி இது சேல் பண்ணாலும் சரி, இல்ல ஆல்ரெடி ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு எந்த வகையில அஃபெக்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரையும் நாங்க கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்புங்க. அவர் என்ன ரேட்ன்றதை சொல்லிடுவாரு. நீங்க எவ்வளவு பல்க் இந்த பாட்டில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க சார். உங்களுக்கு இந்த பாட்டில் கலெக்ஷன்ல ஸ்டீல் பாட்டில் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 monthக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 100 rupees சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 125 rupees இருக்கு. பிகாஸ் சைனால இருந்து இம்போர்ட்டட் இது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கிற ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ரேட்டு. ஸோ மேபி ரேட்டு குறையலாம். சைனா ஓப்பன் பண்ணால் ரேட்டு குறையலாம். இந்தியா ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு ரேட்டு குறையலாம். பட் இப்போ ரேட்டு வந்து இது இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இது ஒரு 130 பட்ஜெட்டு, இது ஒரு 130 பட்ஜெட்டு. ஓகேங்களா? இதெல்லாமே ஒரு 140 பட்ஜெட்டு, இது 110 rupees பட்ஜெட்டு. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே இந்த இது ஹாட் அண்ட் கோல்டுன்னு அப்படின்னு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்குமே ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். ஹாட் அண்ட் கோல்டு வந்தால் மட்டும் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி பாட்டிலில் ஒரு 150 பட்ஜெட்டில் நம்ம பண்ணோன்னா 150 பட்ஜெட்லேயே நம்ம எவ்வளோ மாடல் வேணுமோ அவ்வளோ மாடல் நம்ம பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல் மாடல் பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாமே நிஜமாக ஒர்த்தாக இருக்கும். இதெல்லாம் ஹாட் அண்ட் கோல்டு தான். இதுவும் ஹாட் அண்ட் கோல்டு தான். நல்ல கஸ்டமர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். பட் ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே. ஸோ புரியுதுங்களா? அது ஒரு பட்ஜெட், இது ஒரு பட்ஜெட். அதான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஹாட் அண்ட் கோல்டு இருந்தால் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் நம்மகிட்ட எவ்வளோ பொருட்கள் நம்மகிட்ட கையில் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வாட்டர் பாட்டில்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுவுமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து அதிகமாக சேல் ஆகிறது தான். உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், வேறு ஒரு பீஸ் காமிக்கிறேன். இந்த பாருங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்க்குறவங்க ஜஸ்ட் இது தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட் கிஃப்ட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 155 160 ரேஞ்சஸில் ஓடிட்டு இருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 130 140 ஓடிட்டு இருந்தது. இப்போ இது ஐட்டம் ரிட்டர்ன் கிஃப்ட்ல இது வந்து மிகப்பெரிய சேல் இருக்கு. இது கூட நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ல பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்ன காஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது சிப்பரா சார்? என்னது இது? சிப்பர் கிளாஸ் தான் மேடம் இது. குழந்தைங்களுக்கு. ஆமா, இதுல சிப்பர் கிளாஸ்ல இதுமே ரிட்டர்ன் கிஃப்ட்ல போறக்கூடியது தான். ரெகுலரா இப்ப ரிட்டர்ன் கிஃப்ட்ல போறதுக்கு மேல கிளாஸ் இல்ல சார். அது இதுல மாடல் இருக்கு, ரொம்ப மாடல் இருக்கு. இதுல ஹாட் அண்ட் கோல்டு ஃபிளாஸ்க் இது வந்து ரொம்ப சேல், நல்ல சேல் தான். இது எல்லாமே இந்த மாதிரி பெரிய மன்சர் இது வந்து ஸ்டான்லி கப்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க கஸ்டமர். இது எல்லாமே சூப்பர் ஐட்டம். 12 hours கெபாசிட்டி உங்களுக்கு. சரி. ஓகே. எல்லாத்துலயும் அவங்க சொல்றபடி நீங்களும் பாத்துக்கோங்க. நாங்க காமிக்கிறது ஒரு ஐடியா தான். இதுல ஹாட் அண்ட் கோல்ட் ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரும். ஆமா எல்லாமே எஸ்எஸ் தான். எல்லாமே ஹாட் அண்ட் கோல்ட் ஐட்டம் தான் அதுல இருக்கிறது எல்லாமே. அது எவ்வளவு சார் நல்ல குவாலிட்டியா இருக்கு? குவாலிட்டி நல்லா இருக்கு மேடம். இதுல குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையாது மேடம். நம்ம ஐட்டத்துல கடையில வந்து எப்படின்னா குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அதுல சொல்றதுக்கே இல்லை. இதெல்லாம் பியூட்டிஃபுல் ஐட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்டனில் சேம் டிட்டோ மில்டனில் வருது, செல்லோவில் வருது. 1300 ரூபா வைக்கிறாங்கன்னா நம்ம கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சேம் டிட்டோ குவாலிட்டி 350 to 400 rupees ரேஞ்சஸில் இது உங்களுக்கு வந்துடும். ஓ, இப்போ நம்ம கஸ்டமைஸ்னு சொன்னல சார் ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு, அதில் இதை தான் பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன். பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன பேர் வேணுமோ அழகாக இந்த பாட்டில் எவ்வளோ நாள் இருக்கோ அந்த மாதிரி அந்த பேர் இருக்க மாதிரி என்கிரேவிங் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கு தனி சார்ஜஸ் வருமா சார்? அவ்வளோமா. இதெல்லாமே கார்பரேட்டுக்கு போகக்கூடிய ஐட்டம் தான். இந்த பேம்பூ ஸ்டைல் இருக்கு பாருங்க, அது எல்லாமே கார்பரேட்டுக்கு போகக்கூடிய ஐட்டம் தான். இதுல ரொம்ப மாடல் இருக்கு. இப்போ எங்களுக்கு அது காமிக்கிற அளவுக்கு இதுல டைமிங் இல்ல, நாங்க முடிஞ்ச வரையும் காமிக்கிறோம் கலெக்ஷன்ஸ். சோ இத தாண்டியும் எஸ்எஸ்ல சில அவுட் பாக்ஸஸ்லாம் நான் பார்க்கணும், அது எனக்கு வேணும் சார். காமிப்பீங்களா? வாங்க அடுத்து இது இந்த பாட்டில் செக்ஷன் முடிஞ்சோன்னா அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த பாத்திரங்கள் அப்படி இப்படின்னு வரும்போது சில பேர் நம்ம கேட்பாங்க, சில்வர் பாத்திரத்தில் எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து லைட் வெயிட் ஐட்டம்ஸ். லைட் வெயிட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40 rupeesலேருந்து நமக்கு கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 80 rupees வரும்.
இதோட சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 40 ருபீஸ் 50 ருபீஸ் 60 ருபீஸ் 70 ருபீஸ் 80 ருபீஸ்னு வரும். இங்கே பாருங்கள் 90 ருபீஸ் 100 ருபீஸ் அவ்வளோதானா? பரவாயில்ல. எவ்வளோதான் 90 ருபீஸ் 100 ருபீஸ். சின்னது 90 ருபீஸ், பெருசு உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்குது, இதே மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு உண்டான ஐட்டம் தான். இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் தான். ரிட்டர்ன் கிஃப்ட்டில் வந்து கம்மி ரேஞ்ச் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் பண்ணீங்கன்னா தட் இஸ் பெட்டர். சூப்பர் சார். ஸோ எல்லா ரேஞ்சுமே நம்மகிட்ட இருக்குது. எல்லா ரேஞ்சும் நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுக்கு. எல்லாமே இங்கே பாருங்கள் வாட் ரேஞ்ச். இப்போ எனக்கு வந்து சின்னதாக வேணும் இதே மாதிரி, ஓகே இது இந்த 40 ருபீஸ் 42 ருபீஸில் கிடைக்குமா, இந்தாங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆல் ரேஞ்சஸ் அவைலபிள்னு வச்சுக்கோங்களேன். ஆல் சைஸஸ் ஆல் ரேஞ்சஸ் எல்லாமே இது இல்லை எனக்கு இது சில பேர் வந்து கேட்குறாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கொஞ்சம் ஐட்டம்க்கு நான் காமிக்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். இதில் வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து அப் டு பிக் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சைஸஸ் வரும். இதெல்லாம் என்ன சார் காஸ்ட் ஆகும்? ஸ்டார்டிங் 80 ருபீஸ்ல இருந்து 170 150 அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டியான பொருள் வேணும்னா நீங்க வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். சைஸ் ஆப்ஷன் கேரியர நமக்கு பிரைஸ் ரேஞ்சும் ஆமா அதே மாதிரி தான். ஓகே, இதெல்லாம் ஏர் டைட்டா சார்? எல்லாமே ஏர் டைட் தான். இந்த மாதிரி எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எதை வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் ஐட்டம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ ஒர்த்தாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிறேன். உண்மையாக சொல்ல போனால் அதுதான். அதாவது நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னா அது ஒரு நீங்களே ஒரு சில சஜஷனும் சொல்லுவீங்களா சார்? கண்டிப்பாக. எங்கள் கடைக்கு கஸ்டமர் இப்போ வந்திருந்தாங்க, அவங்களை ஹேண்டில் பண்ணும் போதே தெரிஞ்சுது. உங்கள் பட்ஜெட் சொல்லுங்க, என்ன மாதிரி எடுக்கலாம், உங்கள் வீட்டு என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க, எல்லாமே மாதிரி குவாலிட்டியுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபா 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 140 ரூபாயில வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு. சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் ஒன்று இருக்குது, 170 180 வரும். அது பெரிய சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு வரும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. அதாவது ஸ்டார்டிங் ரேட் சொல்றாரு, மொத்த 4 பீஸை சேர்த்து சொல்லலை, ஒவ்வொரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு அதாவது சொல்றேன், ஸ்டார்டிங் 100 ருபீஸ்ல இருந்து அந்த மாதிரி பொருள் வரும். இதே மாதிரி சம்படிஸ் வந்து இதே மாதிரி இது வந்து அப்படியே அவங்க குழம்பு எடுத்துட்டு போறதுக்கு, வைக்கிறதுக்கு, சூப் எடுத்துட்டு போறதுக்கு, பால் எடுத்துட்டு போறதுக்கு, காஃபி எடுத்துட்டு போறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ் தான் உங்களுக்கு. ஸ்மால் சைஸ் ஒன்று இருக்கு, பிக் சைஸ் ஒன்று இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் 110 ருபீஸ் 120 ருபீஸ் வேரி ஆகும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அக்ரிலிக் பாக்ஸ் மேடம். இது அக்ரிலிக் பாக்ஸ், லட்டு பாக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட்ல போகுது. நட்ஸ் எல்லாமே தான். இது வந்து ஆமா சாக்லேட்ஸ் வாட் எவர் இட் இஸ், நம்ம இஷ்டம் என்னவோ அதை தானே போடணும் இல்லையா? எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் வந்து ஒரு 45 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 45 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 50 ருபீஸ் 45 ருபீஸ் ஆல் ரேஞ்சஸ் அவைலபிள். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக காமிக்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முழுக்க கிளிம்ஸ் தான். எதில் நீங்கள் பிடிச்சிருந்தாலுமே பார்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குப்பா. லோ குவாலிட்டி அந்த மாதிரிலாம் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் டிஸ்பிளேயை பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 85 ருபீஸ் 90 ருபீஸ்க்குள்ளே நம்ம க்ளோஸ் ஆயிரும். எல்லாமே வந்து வெரைட்டிஸ், அதே மாதிரி வெரைட்டிஸ் தான். ஸ்டார்டிங் ரேஞ்சு உங்களுக்கு 45 ருபீஸில் இருக்குது. 45 50 60 வரைக்கும் நீங்கள் ரேஸில் இருக்க மீன்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு உங்களுக்கு வேண்டிய ஐட்டங்கள் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா ஐட்டத்துலையுமே உங்களுக்கு மொத்தமாக வேணும், மொத்தமாக கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி நிறைய பிரிண்டட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி உட்டோட டைப் மாதிரி ஃபினிஷிங் இருக்குது. எல்லாமே ஒரு யூனிக்காக தான் இருக்கும். நீங்கள் வெளியே பார்க்குற ரேட்டோட கண்டிப்பாக சொல்கிறோம், வீடியோக்காக எல்லாம் கண்டிப்பாக இவங்க கிட்ட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியல. நீங்கள் டேரெக்டாக வாங்க, இல்லை ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சம்மர் ட்ரெண்டாக போயிட்டு இருக்க பிச்வாய் ஜார்ஸ் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரிட்டர்ன் கிஃப்ட்னாலே இப்போ தான் இதுக்கு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. எல்லா ஷாப்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. பட் என்ன ரேஞ்சில் இருக்கலாம் எனக்கு தெரியல. என்ன சார் சொல்லுங்கள் இதெல்லாம்? ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கடையில் வாங்குறதுலேருந்து என்கிட்ட ஒரு 20% கம்மியாக வேணால் வாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வெளியே விசாரிக்கும் போது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட ப்ரைஸ் வந்து வெரி வெரி சீப்பஸ்ட் ப்ரைஸு. ஓகேங்களா? நீங்கள் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது எங்களோட ப்ரைஸு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரே டைமில் 1000 பீஸ் வேணும், 5000 பீஸ் வேணும், 10,000 பீஸ் வேணாலும் கூட நம்மகிட்ட கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு ஜார்லேருந்து ஆரம்பித்து 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு 8 இன்ச்சு வரைக்கும் நமக்கு பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பியூர்லி மெட்டலில் பிச்வாய். உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து ஒரே டிசைனில் வேணும், ஒரே டிசைன் வேணும், இப்படி ஒரே கலரில் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதை கஸ்டமைஸ்டு பண்ணணுமா, கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும். சம்படிஸ் எனக்கு லோட்டஸ் வேணும், இல்லைனா எலிஃபெண்ட் வேணும், அதே மாதிரி வேணாலும் நமக்கு கிடைக்கும். பிச்வாய் வேணா பிச்வாய் கிடைக்கும்,
நமக்கு இந்த பொருள் இது அப்படின்னு இல்லை. சம்படிஸ் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு வெறும் ஒயிட் இது கலர்ல மட்டும் வேணும், இல்லை எனக்கு வேற பிங்க் கலர்ல மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா கூட அதுவும் நமக்கு ட்ரெண்டிங்ல இருக்குது. ட்ரெண்டிங்ல இருக்க பிச்வாயில டோட்டல் பிச்வாய் நம்மகிட்ட கிடைக்கும். சிம்பிளா சொல்ல போனா ஒரே வார்த்தையில அப்படிதான். பிச்வாயை பொறுத்தவரை எல்லா சைஸும் கிடைக்கும், எல்லா சின்ன சைஸ்க்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு மாடல் இருக்கா, இதுல பெருசு இருக்கா, இங்க பாருங்க, இது ஒரு பிச்வாய், இது வந்து 5 inches. ஓகேங்களா? இது பிச்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும், நமக்கு இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும். அட் த சேம் டைம் இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு சப்ப மாதிரி ஒரு மாடல் வரும், அந்த மாதிரி. அங்கே பாருங்க, அதே மாதிரி ஒரு 3 மாடல் 4 மாடல் கூட நம்ம கையில் கிடைக்குது உங்களுக்கு. அதில் ஒரு பிச்வாயில் என்னென்ன இருக்கோ, என்னென்ன வெரைட்டி வேணுமோ இதில் பார்த்துக்கோங்க. இது இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது, இது 5 inches இது. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு உங்ககிட்ட. இது எல்லாத்துலயும் பல்க் ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு. பல்க் ஆர்டர்ஸ் எவ்வளவு பீஸ் வேணாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணே பண்ணுவாங்க, ஒரே கஸ்டமருக்கு இப்போ 1250 பீஸ் போகுது உங்களுக்கு. 1250 பீஸ் பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம கடையில வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். குவாண்டிட்டி அரேஞ்ச் பண்றலாம் இல்ல, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அட்லீஸ்ட் அது இல்லைன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அப்படிங்கறது ஒரு விஷயத்துல தான் நமக்கு வந்து நிக்கும். ஓகே, இப்போ நீங்க இப்போ இதே பிச்வாயில வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பேஸ்ல கொடுத்தோம், நம்ம கலர்ல கொடுத்தோம். ஓகேங்களா? ஆனா அதே பிச்வாயில வந்து நமக்கு வந்து காப்பர் பேஸ்லயும் உங்களுக்கு எவ்வளவு சைஸஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க காப்பர் சைஸஸ்ல எவ்வளவு சைஸஸ், ஆல் சைஸஸ், ஆல் கலர், ஆல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன், எல்லாமே பேட்டர்ன் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இதுதான் மாடல் அதுதான் மாடல் அப்படின்னு இல்லை, இதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 மாடல் நம்ம கையில இருக்கு. பாக்க நம்மளுக்கு காப்பர்லயே உங்களுக்கு எதுல எப்போ எவ்வளவு மாடல் வேணாலும் அவ்வளவு மாடல் நம்மகிட்ட கிடைக்கும் உங்களுக்கு. இதுல பர்டிகுலரா நீங்க பிச்வாயில நீங்க எந்த கடையில கூட விசாரிங்க, எந்த கடையில கூட கேட்டுக்கோங்க. ஆனா வாங்குறது எங்க கடை மாதிரி உள்ள ரேட்டு எங்க கடையில மட்டும் தான் கிடைக்கும். அந்த மாதிரி பிரைஸ் வைஸ் எல்லா கடையை விட எங்கள் கடையில் கம்மிங்கிறது நாங்கள் கரெக்டாக 101% சொல்கிறோம். ரேட்டு அவ்வளோ சீப்பஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அது பிச்வாய் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, அதுலேயே கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கிடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டரா, இது எல்லாமே வந்து டெல்லி மேனுஃபேக்சரிங் ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா லைட் ஹோல்டரு, உள்ள வந்து அப்படியே உங்களுக்கு உள்ள நைட் ஒரு லைட் வச்சுட்டு ஒரு ஹேங் பண்ணி விட்டுறலாம். கீழே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, அதை நம்ம கனெக்ட் பண்ணால் உள்ள லைட் வச்சுட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஃபண்டாஸ்டிக் மாடல்ஸ். இது நிறைய இடத்துல அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல, மீஷோலலாம் வேற ரேட்ல ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க யாராவது சேல்ஸ் பண்றவங்க இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் 120 rupees ரேஞ்சஸ் தான். 120 rupees ரேஞ்சஸ், அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாம் குவாலிட்டியா இருக்கும். என்ன மாதிரி மாடல்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். சப்போஸ் நீங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னாலும் வி மேக் ஓவர்ல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது என்ன சார் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் பாக்ஸ். இப்போ ஜுவல்ஸ் பாக்ஸ்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் டைப்ல டிஃப்ரெண்ட் டைப் உங்களுக்கு எல்லாமே. சின்ன சைஸ் வேணா சின்ன சைஸ் கிடைக்கும், பெரிய சைஸ் வேணா பெருசு கிடைக்கும், இதுல கிடைக்கும். அதுக்கு அடுத்த சைஸ், இதுக்கு அடுத்த சைஸ், சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் மாறும்ல சார்? சைஸஸ் கம்பல்சரி மாறும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 rupeesல இருந்து ஆரம்பிச்சு 120, 150, அப்படியே 180 அந்த மாதிரி எல்லாமே கலர் வேரியேஷன் இருக்கு. அதுல காப்பரும் இருக்கும் உங்களுக்கு, அதுல கலரும் உங்களுக்கு. அப்ப நான் காப்பர் போனா பிரைஸ் ரேஞ்ச் அதிகமா சொல்றீங்க? அப்படி இல்ல மேடம், காப்பரும் அதே ரேஞ்சஸ் தான், கலரும் அதே ரேஞ்சஸ் தான் உங்களுக்கு. எல்லாமே ஒரே ரேஞ்சஸ் தான் உங்களுக்கு. இப்போ மத்த கடைக்கும் நம்ம கடைக்கு உள்ள வித்தியாசத்தை ஒன்று பாத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர், இது ஒரு கலர். ஓகேங்களா? சரி, ஓகே, 2 கலர் ஆயிடுச்சு. 2 தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தா வாங்கிக்கோ 3வது கலர். சரி, அதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தா வாங்கிக்கோ 4வது கலர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரே சேல்லையே ஒரே காப்பர் கலர்லயே எத்தனை ஷேடு கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாரும் விரும்பி வாங்குறது தான் உங்களுக்கு இது எல்லாமே. சூப்பர். இல்லை யாருக்கு எந்த கலர்ஸ் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எப்படி போனாலும் சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தான். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 100 rupees 200 rupees நம்ம சொல்லும் போது வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிச்வாய் கூட எவ்வளவு ஒரு 100 ரூபாயிலேருந்து எங்கள்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. அப் டு உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் வரைக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது 300 ரூபாங்கிறது என்னது, மிகப்பெரிய சைஸு 7 inch 8 inch சைஸ் தான் நம்ம வந்து சொல்கிறோம் உங்களுக்கு 300 ரூபாய். மற்றபடி 4 inch அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா 125 ரூபா அதான் ஸ்டார்ட்டே சொல்கிறோம் நமக்கு. ஆனால் இப்போ அந்த கஸ்டமர் பேஸை முடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தாக்கில் உங்களுக்கு நமக்கு என்ன இருக்குதுக்கு ஒரு கார்பரேட்டு ஏ கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காக நாங்கள் ஏதாவது வைக்கணும் இல்லையா? அப்படின்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கடாய் அது எல்லாமே வச்சுருக்கோம். ஆமாம், ஃப்ரை பேன் தான். இந்த ஃப்ரை பேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது, உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ரீட்டைல் ரேட் வந்து 1800 ரூபா 1400 ரூபா 1000 அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்மளோட ஹோல்சேல் ரேட்டே ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் ரேஞ்சஸ் தான். பார்த்தீங்களா? இதேமாரி ஹாட் பாக்ஸஸ் 3 pieces செட் வரும். ஹாட் பாக்ஸஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிக் சைஸஸ் வரும். இதேமாரி உங்களுக்கு பிக் கடாய் வரும் உங்களுக்கு, இதேமாரி கடாய் வரும். அதேமாரி அதே கடாய் தான் உங்களுக்கு.
ஸோ ஓகேங்களா திக்னஸ் திக்னஸ் மாற உங்களுக்கு ரேட்டடா இல்ல ஒவ்வொரு கஸ்டமைஸ்டு தானே உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இப்போ ஃப்ரை இது பேனோட பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டார்டிங் இது ஃப்ரை பேன் தான், இது நான் ஸ்டிக் ஃப்ரை பேன் இது ஒன்று. இது வந்து நல்ல கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, எஸ்எஸ்ல வெயிட்டா இருக்கும், ஆயில் இது இருக்க இது பிடிக்காது, கீழே நம்ம தீஞ்சு போகாது இல்லையா, அதுக்கு ஆயில் கம்மியா யூஸ் பண்றதுக்காக பிக்கஸ்ட் பேஸ். இதெல்லாம் வந்து மார்க்கெட் ரேட் எவ்வளவோ ரேட் இருக்கு, ஆனா நம்மளோட பிரைஸ் நீங்க கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம கையில வந்து ஒரு 800 rupees தான், வெளியில 2500 rupees சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 800 rupees. இது 800 கூட நம்ம சொல்ல முடியாது, இதுல கம்மியில கூட இருக்கு. பட் ஆனா நமக்கு சொல்றது இந்த ப்ராடக்ட் இந்த பிக் சைஸஸ் வந்து 800 சொல்றோம். வெளியில 2500 ரூபா விற்கக்கூடிய பொருள் தான் நம்ம கையில 800 ரூபா இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். எப்பவுமே நம்ம கடையில ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், ஒரு எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் அது டிஸ்கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75% வரைக்குமே டிஸ்கவுண்ட் வந்துடும். சூப்பர். இப்போ கம்பேர் டு எனி ரீட்டைல் அவுட்லெட், கம்பேர் டு ரீட்டைல் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அடுத்தது ஒரு விஷயத்த பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளேட்டு செட்டு, 7 pieces பிளேட் செட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது நமக்கு 270, 300 அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 3 இந்த மாதிரி வேணுமா, அதுவும் நம்ம கையில் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி சும்மா 2 pieces செட்டு கொடுக்கறது விருப்பப்படுவாங்க. இதே மாதிரி 2 pieces செட் எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்கு. ஹை குவாலிட்டி தான், குவாலிட்டி இல்லாத பொருள் வைக்க முடியாது. இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது நல்ல குவாலிட்டி தான் கொடுக்கணும். பட் ஆனால் என்ன உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் வந்து நீங்க பால் காய்ச்சறதுக்கு வைக்கிறீங்க, கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டா இருக்கும் பொருள். 2500 ரூபாய்க்கு நானே பார்த்துருக்கேன். 2500 ரூபா இதே பொருளை நாங்கள் கிலோ கணக்கிலே கூட விற்றுருக்கோம் முன்னாடி. ஆனால் இப்போ அது பிராண்டடா உள்ள ஐட்டம், அதனால ரேட் வந்து அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ரேட். ஓகே, இது என்ன சார்? இது தோசை கடாய் தான், நான் ஸ்டிக் தோசை கடாய் தான். இதுமே மார்க்கெட்ல இருந்து 65% கம்மியா கிடைக்குங்க. கண்டிப்பா இவர்கிட்ட வந்தாலே மட்டும் நம்ம பட்ஜெட்டை சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ப்பரேட்டட் கிஃப்டட் ஐட்டம்ஸ் நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாமே கார்ப்பரேட் கெட்டில் ஐட்டமா இருக்கட்டும், இல்ல பிரெட் டோஸ்டரா இருக்கட்டும், ஏர் ஃப்ரையரா இருக்கட்டும், காஃபி மேக்கரா இருக்கட்டும், இது சும்மா மினி லைக் ஜூஸரா இருக்கட்டும், ஜூஸர் ப்ராடக்ட் இது இருக்கு, சிட்ரஸ் ஜூஸரா இருக்கட்டும். இப்போ சிட்ரஸ் ஜூஸரும் இருக்கு நம்ம கையில, பாருங்க ஒரு நிமிஷம். சிட்ரஸ் ஜூஸரு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா மினி இது ஜூஸரு, இது ஆட்டோமேட்டிக் தானே? இது ஆட்டோமேட்டிக் தான். சூப்பர், நல்லா ஒர்க் இருக்கும். நம்ம தேவையான இங்க இருந்து ஓபன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஜூஸ் வெரி சிம்பிள். இங்க பாருங்கப்பா, சிட்ரஸ்க்கு மட்டும் தான், இதுக்கு வேற எதுக்குமே கிடையாது. வெரி இதனோட யூசேஜ் மெத்தட் எல்லாமே அதிலே போட்டுருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூஸர் ஆகுது. கீழே வந்து நமக்கு வேலை இல்லை, யாரோட தயவும் தேவையும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாப்பர், உங்களுக்கு பாருங்க ஹேண்ட் சாப்பர், மொபைல் சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வெறும் இது இருக்கு, இது சார்ஜ் இல்ல, அதனால இப்படி இருக்கு. உங்களுக்கு சார்ஜ் போட்டீங்கன்னா வேகமா ஓடும் உங்களுக்கு. இந்த பாருங்க, இது ஒன்னு ஐட்டம் இருக்கு. இது என்ன சார்? இது வந்து லைக் பாத்தீங்கன்னா புல்லட் மிக்சிங் சொல்றாங்க இல்லையா, வெட் அண்ட் ட்ரை. ஆமா எஸ், புல்லட் ஜார். இது வந்து நார்மல் மிக்சி அது மாதிரி இருக்கு. மிக்சினா ரேட் கம்மியில கிடைக்கும், 1500 ரூபா 1500 ரூபா அப்படின்ட்டு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பாக்ஸஸ், ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு உண்டான அயன் பாக்ஸஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் கிடைக்கும். இதே நிறைய இருக்கு, ஃபயர்லயே பல கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வருமா சார்? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப கம்மி தான் வரும், 3000. இப்போ நீங்க கம்பேர் டு நீங்க ரீட்டைல் அவுட்லெட் கம்பேர் பண்ணி ஒரு 50% கம்மியா வாங்கிக்கோங்களேன். இப்போ நீங்க பெரிய பிராண்டடா ஒரு கம்பெனியை பார்க்கும்போது அதுக்கு உண்டான விஷயம் வந்துடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு நிமிஷம், இது பிரெட் டோஸ்டர், இது ஸ்மால் பிரெட் டோஸ்டர், இது பிக் 2 piece பிரெட் டோஸ்டர், 4 piece பிரெட் டோஸ்டர். இப்போ இதை பாருங்க, இது சப்பாத்தி ரொட்டி மேக்கர். ரொட்டி மேக்கர்னா நார்மலாக எலக்ட்ரிக்கலில் டைரெக்டாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ரொட்டி பண்ணி எடுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்லே இதுலேயே வந்து இன்னொரு ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டம் நான் டிஸ்பிளே இல்லைன்ட்டு எலக்ட்ரிக்கலில் வந்து எலக்ட்ரிக்கல் கடாய் கூட இருக்குது. அப்படியே நீ மேக் த கறி அதே மாதிரி சம்திங். அதுக்கப்புறம் காஃபி மேக்கர். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஜூஸர். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் மினி ஜூஸர் பண்ணணும் இப்போ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதே தான். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் போட்டு ஒரு பால் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே குடிக்கணும் அப்படின்னா இப்படி குடிச்சுக்க வேண்டியது தான். ஆமாம் எஸ், பிளண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளாஸ் வித் இது அப்படியே பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ட்ரிங்க் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், எல்லாமே கம்மி ப்ரைஸ் தான். இதில் சேல் பொறுத்தவரை ஹெவி சேல் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதெல்லாமே நிறைய இருக்கு, பின்னாடி பாத்துக்கோங்க. ஸ்டோரேஜ் இதே மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்ம கையில இருக்கு. ஓகே, சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆமா, சைஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம காமிச்சுக்கணும். இது ஜெர்மன் சில்வர்ல வந்து ட்ரே. இப்போ இந்த ஜெர்மன் சில்வர் ட்ரே, இது பிராஸ் ட்ரே,
இங்க பாருங்க இந்த மாதிரி ட்ரே எல்லாமே நம்மகிட்ட மொத்தமா கிடைக்கும். எவ்வளவு பீஸ் வேணுமோ அவ்வளவு பீஸ் கிடைக்கும். எனக்கு பல்க் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஆமா 6 இன்ச்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு 12 இன்ச்சஸ் 14 இன்ச்சஸ் வரைக்கும் கிடைக்குது. ஓகே, ட்ரேலயே பல கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல சைஸஸ் வேரி ஆகும் சார். ஆமா ஆமா. இப்போ நம்மளோட ரிட்டர்ன் கிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டன்ல இருக்கு, உங்களுக்கு ஃபைன் வுட்ல பண்றாங்க. வுட்டன் ட்ரேஸ் சைஸ் வரியா இருக்கு. உங்களுக்கு சைஸ் வரியா பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட சைஸ் இருக்கும். உங்களுக்கு ஆல் இன்ச்சஸ் இருக்கும். இப்போ இதே மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி கிடைக்கும். இதோட பெருசு வேணா இதே மாதிரி பெருசு கிடைக்கும். அது எல்லாமே இது ஆமா எல்லாமே ஹேம்பர்ஸ் செட்டு தான். உங்களுக்கு இதே மாதிரி ஹேம்பர் செட் வேணா ஹேம்பர் செட் கிடைக்கும். இதுல சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோல நீங்களே போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு ஆல் சைஸஸ் அவைலபிள். பிக் சைஸஸ்ல இருந்து பிக் சைஸ் இதே மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்டா வேணா டிஃபரெண்டா. அது என்ன ஸ்டோர் பண்றது? ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லல, இதுல உள்ள வச்சு அவங்க இன்சர்ட் பண்ணி அதை ரிட்டர்ன் அது அவங்களோடது. நம்ம அதுல தலையிட முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஐட்டம்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைனல். ஆமா, கஸ்டமருக்கு என்ன ஐடியா பண்றாங்க, நம்ம ஐடியா பண்றது இல்ல. கஸ்டமர் ஐடியா பண்ணி கேக்குறாங்க. எனக்கு நானும் ஒரு கஸ்டமர் தான் சார். நாளைக்கு வாங்க வந்தேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கே என்னென்னலாம் வாங்கலாம்னு யோசனையா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி த்ரெட் பாஸ்கெட்டு இது மாதிரி த்ரெட் பாஸ்கெட் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 250, 300, 350 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும். இப்போ நம்ம ஊர் மக்களுக்கு இப்போ இதே நார்த்லலாம் இது என்னோட மூமெண்ட் வந்து பெரிய மூமெண்ட் தான். நம்ம ஊர் மக்களுக்கு இன்னும் அதில் ஒரு பெரிய மூமெண்ட் வரல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். நல்ல இது ஜூட் பேக்கில் ஜூட்லேயே பண்ணியிருக்குது. இது நல்லா போகும் உங்களுக்கு. நல்ல கஸ்டமருக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து வுட்டன் ட்ரே தான். இங்கே பாருங்கள் வெரைட்டியா இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி ஹேம்பர் செட் வேணா ஹேம்பர் செட் ரெடி பண்ணி நம்மளே கொடுத்துறோம். இதே மாதிரி அக்ரலிக் பாக்ஸஸ்ல வந்து இதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் அக்ரலிக் பாக்ஸஸ் வேணா டிரான்ஸ்பரண்ட் அக்ரலிக் பாக்ஸ் கிடைச்சிரும். இதே மாதிரி எல்லாமே குவான்டிட்டி கிடைக்கும். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல்காவும் நிறைய இருக்கு. பல்காவும் இருக்கு, பீசஸ் இருக்கு. ஜஸ்ட் டிஸ்ப்ளே கவுண்டர் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட குவான்டிட்டி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லயே பல கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஏர் டைட்ல வரும். உங்களுக்கு ஒரு பேசிக் சைஸஸ்ல இருந்து பிகர் சைஸஸ் வரைக்கும் இங்க இருக்கு. பாத்துக்கோங்க. இது எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஒன்று மட்டும் எடுக்கிறேன். நல்ல ஒரு என் ஃபினிஷிங்கோட கொடுத்துருப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் கேட்டிங்கனாலுமே கிடைக்கும். ஸோ இதெல்லாமும் நிறைய பார்த்துக்கோங்க. கப்ஸ்லேயே பல கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இவங்க கிட்ட இருக்குது. இவங்க கிட்ட மணி பேங்க்லேயே பல கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு வந்து சேவ் பண்ணி நீங்கள் கொடுக்குற பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்டு அந்த மாதிரி எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும். பிளாஸ்டிக்ஸ்லேயே பல கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரியான குட்டியான உங்களுக்கு பாக்ஸஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நிறைய இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சோப்போட டிஸ்பென்சர் ஒர்க்கான ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய ட்ரேஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆயில் டிஸ்பென்சர் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வந்து கேட்டிங்கனாலும் கிடைக்கும். மேலேயும் நிறைய குவான்டிட்டி இருக்குது. பார்த்துக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கான பாட்டில் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் இருக்குது. இம்போர்ட்டட் பாட்டில் ஆல்ரெடி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருப்பீங்க. இல்லை பிளாஸ்டிக்ஸ்லேயே எனக்கு வந்து ஒரு லோ ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே இங்கே டிஸ்பிளேல இருக்கும். ரேட் எனக்கு நீங்கள் தெரியல, நீங்கள் டேரெக்டாக அவங்களோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு. ஸோ எல்லா கலெக்ஷனும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய தேங்க்ஸ். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸில் நிறைய மேக்ஸிமம் என்னென்ன காமிக்க முடியுமோ வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் எந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் சரி, இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக வரீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப் இன் சவுகார்பேட் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து என்ன சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்கிறதுலேருந்து என்ன சொல்கிறோம், எங்களுக்கு எல்லா கிஃப்ட்டும் வேணும்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வேணும்னா எங்கள் கடைக்கு வாங்க. மற்ற கடையில் இருந்து எங்களோட ரேட் வந்து 101% வந்து 20% ரேட் கம்மியாக கிடைக்கும். எப்போ வேணாலும் உங்களுக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தாலும் பரவாயில்ல. சில ஐட்டம்ஸ் எங்கிட்ட ரெடியாக உடனே கிடைக்கும். ப்ரைஸ் வைஸ் எங்கிட்ட நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குன்னு ஒரே ஷாப்பை பெருசாக வச்சுருக்கிறது நாங்கள் தான் நினைக்கிறோம். எங்கிட்ட வாங்கி விற்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரீசெல்லர்ஸாக இருந்தாங்கனாலும் அது தனிப்பட்ட முறையில் எங்களோட நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அனுப்புகிறோம். ஓகே, இதோட கேட்லாக்ஸ்லாம் இருக்கா சார்? இது கேட்லாக்ஸ்லாம் இருக்குது மேடம். டெய்லி 100 டிசைன் வருது மேடம். அதனால 100 டிசைன் வர்றதுனால நம்ம அதாவது பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன் வரும். ஒரு டிசைன் அப்புறம் போன டிசைனை கேட்டாங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ பர்டிகுலர்லி டிசைன் வரும்போது அது என்ன இருக்கும். நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க. இல்லை வர முடியல அப்படின்னு நினச்சினா வீடியோ காலில் மேக்ஸிமம் அவங்களோட டைமிங் செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஹைன்னு டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் பட்ஜெட் என்ன, நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு போட்டிங்கன்னா இங்கே இருக்க ஸ்டாஃப் கூட அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ரைஸை நீங்கள் நம்பி வரலாம். ரியலி தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.